இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தெய்வம் நம்மை காண்கின்றவர், அவர் நம்மை காப்பவர், நம்மை ஆராய்ந்தறிகிறவர், நாம் அமர்வதும் எழுவதையும் அறிந்தவர், நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்திருந்து நம்மை பாதுகாக்கின்ற தெய்வம். அந்த பாதுகாப்புக்குள்ள வருவோமா? தெய்வத்தின் அருகிலே அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வருவோமா? ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். இன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு
இயேசு ராஜா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நாம் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நாம் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 45 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு தன்னுடைய நண்பரான லாசருடைய இறப்பை கண்டு அழக்கூடிய இயேசுவாக இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய பணியின் நிமித்தமாக வெளியே செல்லுகின்றார். இன்னொரு ஊரிலே அவர் போதனை வழங்கி கொண்டிருக்கிறார், மக்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார், மக்களுக்கு தேவையான நல் வழிகாட்டுதலை வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு சூழலில் பெத்தனியாவில் லாசர் என்ன செய்கிறார்? மரித்து போகின்றார். தன் உயிரின் நண்பர் அங்கே மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார். அந்த மரணத்தினுடைய முழுமையான அந்த பார்வை அங்கே அரங்கேறுகிற பொழுது அவரை கல்லறையிலும் அடக்கம் செய்கிறார்கள். அப்போது இயேசு வருகிற பொழுது மார்த்தாவும் மரியாவும் தங்களுடைய சகோதரர் இறந்ததை குறித்து ஆழ்ந்த துக்கத்திலே இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களை நாம் பார்க்கிறோம், இயேசு அங்கு இல்லை. அங்கு இயேசு இல்லாமல் போனதால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படிப்பட்ட ஒரு தேவையற்ற ஒரு நிகழ்வு நடந்தேறிவிட்டது, யாராலும் நம்ப முடியாத ஒன்று நடந்து விட்டது, நம்பிக்கைக்கான ஒரு பிறழ்வு அங்கே ஏற்படுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, மார்த்தா இயேசுவை அணுகி சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரர் இறந்திருக்க மாட்டார். இப்போதும் கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். எனவே இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர் தழுவான். மார்த்தா அதற்கு பதில் சொல்லுகிறார், இறுதி நாளில் உயிர் தழுதின் போல் அவனும் உயிர் தழுவான் என்பது எனக்கு தெரியும். அப்பொழுதுதான் இயேசு அழகாய் சொல்லுகிறார், உயிர் தழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர்.
உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்கிறார். அதற்கு மார்த்தா சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, நீர் மெஸ்ஸையா, நீர் இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருக்கிறவர் என நம்புகிறேன் என்று அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிற பொழுது, பிரியமானவர்களே, நம்பிக்கை அறிக்கை அங்கே இயேசு லாசரை கல்லறையிலிருந்து உயிரோடு வெளியே கொண்டு வருகிற அதிசயத்தை நிகழ்த்துகிறார். கடவுளின் திருவுளம் அங்கே வெளிப்படுகிறது. இயேசு ஏதோ மாய மந்திரங்கள் எல்லாம் பண்ணி, மாயாஜாலங்கள் எல்லாம் பண்ணி அங்கே லாசரை கொண்டு வரவில்லை. மாறாக கடவுளின் வல்லமையால் அவர் அங்கே என்ன செய்கிறார்? லாசரை உயிரோடு எழுப்புகிறார். காரணம், எல்லாரும் கடவுளுடைய வல்லமையை காண வேண்டும். நீங்கள் நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பார் என நான் உன்னிடம் கூறவில்லையா? ஆக கடவுளுடைய மாட்சியை நாம் காண வேண்டும் என்றால் முழுமையான நம்பிக்கையோடு இயேசு ஆண்டவருக்கு அருகில் நாம் நிற்கிற பொழுது நிச்சயம் கடவுளுடைய வல்லமை நம்மால் காண முடியும். ஏனென்றால் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், தாம் முன்குறித்து வைத்தோரை கடவுள் அழைத்திருக்கிறார், அழைத்தோரை ஏற்புடையவராக மாற்றி இருக்கிறார், ஏற்புடையவராக மாற்றிய ஒவ்வொருவரையும் அவரது மாட்சியிலே பங்கு பெற வைக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் தவக்காலத்தினுடைய இந்த பாடுகளின் ஞாயிறை நாம் கொண்டாட, அதை அனுசரிக்க போகிற வாரத்தை இன்றிலிருந்து தொடங்குகிறோம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு நம்பிக்கையோடு கடவுளிடத்தில் வருகிறோமோ அந்த அளவிற்கு மேல் கடவுள் நமக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எனவேதான் பாருங்கள், இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணிகளால் சுற்றப்பட்டிருந்தன, முகத்தில் துணியால் சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நாமும் நம்பிக்கையோடு வருகிற பொழுது எவ்வளவு கட்டுகள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு தீய காரியங்கள் எல்லாம் நம்மை கட்டி போற்றிருந்தாலும் கடவுளின் வார்த்தை, கடவுளின் வல்லமை, கடவுளின் ஆவி எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து அகற்றும். அத்தகைய அருள் இன்று நமக்கு கிடைக்கட்டும். இன்றைய நாள் முழுவதும் இறைவன் நம்மை முழுமையாய் ஆசீர்வதித்து நமக்கு தேவையான அருள் வரங்களை வழங்குவாராக. ஆமீன். அப்போ இயேசு வந்தது ஊழியத்தை பெற்றுக்கொள்ளவா, ஊழியம் செய்யவா? ஊழியம் பெற்றுக்கொள்ள வந்தாரு இல்ல, ஊழியம் செய்ய வந்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு, ஊழியம் செய்ய தான் வந்தார் உனக்காக. அதனாலதான் இயேசு என்ன செய்தாரு? ராப்போஜனத்தில் என்ன பண்ணாரு சொல்லுங்க? ஒரு அரியணையில உட்கார்ந்துட்டு காலை கழுவுங்கடா பண்ணாரு. அப்படியே சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு மத தலைவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க உட்கார்ந்துக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல பாருங்க, கால்களை என்ன செய்யறாங்க? ஜனங்கள் கழுவி குடிக்கிறாங்க. சிலர் என்னெல்லாம் நடக்குது உலகத்துல, கடவுள் பேர்ல அட்டூழியங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த உலகத்திலே வந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னுடைய சீடர்களுடைய கால்களை சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய ரபி, உங்களுடைய போதகராகிய நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் கழுவுங்க. ஏன்? நீ உன்னை தாழ்ச்சியா இருப்பான். வீட்டுக்குள்ள தாழ்ச்சியா இருங்க. உங்களை பத்தி யாராவது புறணி பேசிட்டாங்க, உங்களை பத்தி யாராவது தவறான காரியங்களை பரப்புறாங்க, நீங்க அதுக்கெல்லாம் பயந்துடாதீங்க. உடனே பதிலுக்கு பதில் கொடுத்து ஒன்றும் பண்ண வேண்டாங்க, அமைதியா விட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒருத்தர் வந்து சொன்னாரு, பிரதர் உங்களுக்கு அமெரிக்கால இருந்து காசு வருதாமே. ஆமாயா வருதுயா, பரவாயில்ல, எனக்கே தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களே சொல்லுவாங்க. நீங்கள் வீடு கட்டினா ஒன்று சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஒரு கார் வாங்கினா ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் மகனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் முடிச்சிங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. சொல்கிறவனுக்குலாம் நீங்கள் பதில் பேச முடியுமா? சொல்லுங்க, ஒன்றும் பேச முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், சைலண்ட், அமைதியாக இருங்க, தாழ்ச்சியாக இருந்துட்டு போயிருங்க. சொல்லுகிறவர்களை கடவுள் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு என்ன செய்யணும் எல்லா நியதியும் ஆண்டவர் வரையறுத்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்திலும் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு செஞ்சிடாதீங்க, பேசிடாதீங்க. ஏன்? அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்க பைபிளை பாருங்க. எனக்கு ரொம்ப சில பகுதியில் மட்டும் வேகமா சொல்லிட்டு போறேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கஷ்டத்தின் மத்தியில போறாரு. சிமேயி என்கிற ஒருத்தன் கல்லை கொண்டு போய் எறிறான். தெரிஞ்சானா? நீங்க பைபிள்ல 2 சாமுவேல்ல படிச்சுக்கோங்க. சிமேயி அப்படிங்கிறவன் கல்லை கொண்டு போய் எறிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
கல்லை கொண்டு எரிஞ்சிட்டு அவரை கேவலமா திட்டுறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப வேதனைப்படுத்தி அவரை என்ன செய்யறான்? தாவீதை பார்த்து அந்த மவனே இந்த மவனே அப்படின்னு என்ன செய்யறான்? அவன் திட்டுறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க 2 சாமுவேல் 16 நீங்க 16ல 5ல இருந்து பிறகு படிச்சுக்கோங்க, நேரம் இல்லை. பழித்து கொண்டே வந்தானா, வந்து கல்லெறிந்தான். அவன் பரத்தையின் மகனே, இரத்த வெறியனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறான். உடனே கூட உள்ளவங்க சொல்றாங்க, கூட உள்ள மற்றவங்க, இவனை என்ன பண்றோம், உடனே பழி வாங்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, நம்ம வேலை அந்த வேலை இல்லை. அல்லேலூயா. அவன் பேசட்டும், அவனை விட்டு, அவன் என்ன வேணாலும் பேசட்டும், விட்டுருவோம். ஏன்? ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பேசுன்னு சொல்லியிருந்தாருன்னா அதை யாரால தடுக்க முடியும்? அவன் பேசுறத பேசட்டும், ஆணவமா பேசுறான்னா பேசட்டும். கடவுள் இந்த இடத்தில் எனக்கு என்னச்சு கொடுப்பார்? இரக்கத்தை காண்பிப்பார். கை தட்டுங்க பாப்போம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க உங்க வீட்டுல சகிப்புத்தன்மைக்கு இடம் கொடுங்க. சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்னது கேப்பீங்கள? அது வேற வில்லங்கமாச்சு. சகிப்புத்தன்மை என்னது? சகிப்பு என்னது? சகிப்புத்தன்மை என்னமா? யார் என்ன பண்ணாலும் அதை பெருசாக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அதை அமைதியா விட்டுருங்க. அல்லேலூயா. அதை என்ன செய்யுங்க? விட்டுருங்க. திட்டுறவங்க திட்டட்டும், பேசுறவங்க பேசட்டும், காரி துப்புறவங்க துப்பட்டும், ஏளனப்படுத்துறவங்க பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், விட்டுருங்க. ஏன்? கடவுள் அதை கூர்ந்து கவனிப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்க பதிலுக்கு ஏதாவது பேசிட்டா அங்க தேவ இரக்கம் நின்று போயிடும். ஆமென். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யாதீங்க? பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. உங்க ரகசியத்தை சொல்லித்தானே கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா. யாராவது நீங்க பைபிள்ல உள்ள பெரிய பிளஸிங் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ ஆசியாக விளங்குவாய், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகச் செய்வேன் சொன்னாரா? சொல்லுங்க, சொன்னாரா? ஆனா அதுல ஒரு சிறப்பான பிளஸிங் இருக்கு. என்ன தெரியுமா? என்ன பிரச்சனைனா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை. அப்ப சபிக்கிற வேலை யார் வேலை? உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வாய் சும்மா இருக்குமா? சொல்லுங்க, சும்மா இருக்குமா உங்களுக்கு? சொன்ன சும்மா இருக்குமா? பொசு பொசுன்னு வருது. ஆனால் இன்னைக்கு ஆண்ட சொல்லாரு, வாயில கொஞ்சம் கல்கணம் எடுத்து போட்டுக்கோ, கொஞ்சம் சப்பிக்கிட்டு அப்படியே இல்லை இருக்கு, அப்படியே இல்லை தண்ணி ஊத்து. ஏன்? சபிக்கிற வேலை யார் வேலை? உன் வேலை இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை. அப்ப சபிக்கிற வேலை யார் வேலை? என்னை பார்த்து ஒருத்தர் ஆசீர்வதிச்சாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிச்சுடுவார். நான் அவங்கள பார்த்து சொல்றேன், இந்த அக்கா நல்லா இருக்காங்க, அந்த பையன் நல்ல பையங்க, நல்லா இருப்பாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்குங்க, கடவுளை உங்களை உயர்த்திக்காருங்க. உங்களை ஆசீர்வதிச்சுன்னா என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ மற்றவனை திட்டிக்கிட்டு ஜபிச்சுக்கிட்டு ஆணவம் முடிச்சு வெங்காரம் குடிச்சு இருக்கிற எல்லாத்தையும் குறை பேசிக்கிட்டு அலைஞ்சு வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலையை ஆண்டவர் ஆரம்பிச்சிருவார்.